ஸோ நம்ம ரீஜியனை பத்தி பேசியிருப்போம். கரெக்டா? ரீஜியன் அவைலபிலிட்டி ஜோன், அதாவது உங்களோட AWS ஓட கிளவுட் மேப்ல நீங்க பார்க்கும்போது கிளவுட் மேப் ஸோ இங்க பார்க்கும்போது இந்த கம்ப்ளீட் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு இந்த குளோபல் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஸோ ஆஸ் ஆஃப் நோ 99 அவைலபிலிட்டி ஜோன். அவைலபிலிட்டி ஜோன்னா டேட்டா சென்டர் சொல்லியிருப்பாங்க. ரீஜன் அப்படின்னா லெட்ஸ் டேக் ஒரு கண்ட்ரி, ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை ஒரு ரீஜன் அப்படின்னா மும்பைல உங்களுக்கு ஒரு மினிமம் 3 அவைலபிலிட்டி ஜோன்ல இருந்து மேக்ஸிமம் 6 வரைக்கும் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி இங்க இன்னும் 2 விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ ஆன்லைன் முடிஞ்ச அளவுக்கு மைக்ஸ் மியூட்ல வச்சுக்கோங்க. நவீன் ஐ திங்க் உங்க மைக் ஓகே தேங்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நான் நார்த்தன் வெர்ஜினியால பாயிண்ட் பண்றேன். அவைலபிலிட்டி ஜோனை தாண்டி வேற என்ன இருக்கு? லோக்கல் ஜோன் அண்ட் வேவ்லென்த் ஜோன் இருக்கா? இப்போ நான் அவைலபிலிட்டி ஜோன் என்ன சொன்னேன்னா ஒரு ரீஜியனுக்குள்ள இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா சென்டர்ஸ் தான் அவைலபிலிட்டி ஜோன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் 6 இருக்கு, லோக்கல் ஜோன் 12 இருக்கு. அப்ப லோக்கல் ஜோன் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கைண்ட் ஆஃப் டேட்டா சென்டர் தான், பட் அது ஒரு சின்ன டேட்டா சென்டர் சொல்லுவோம். விச் மீன்ஸ் ஒரு ஸ்மால் டேட்டா சென்டர். ஒரு சின்ன யூஸ் கேஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம சென்னையில வந்து ஒரு கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அப்ளிகேஷன் சென்னையில இருக்கிற மக்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சென்னையில டேட்டா சென்டர் நமக்கு கிடையாது. இப்போ நம்ம அமேசான் டேட்டா சென்டர் தான் எடுக்கணும்னு நினைச்சோம்னா நமக்கு நியரஸ்ட் டேட்டா சென்டர் என்ன? ஹைதராபாத், அடுத்தது மும்பை. இப்போ சென்னையிலேயே ஒரு டேட்டா சென்டர் அமேசானுக்கு போட்டு கொடுத்தான்னா நான் ஏன் ஹைதராபாத் மும்பை வரைக்கும் போகணும்? கரெக்டா? அப்போ சென்னையில அவனால ஹைதராபாத் மும்பை மாதிரி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண முடியாதனால என்ன பண்றான்னா சின்னதா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதுல எல்லா டிவைசஸும் வச்சுட்டு இருப்பான். தேவைப்பட்டா நீங்க உங்க லோக்கல் ஜோனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிறுசேரி சைடு ஃபுல்லா ஐடி பார்க்ஸ் தான் இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அமேசான் டேட்டா சென்டர் தான் யூஸ் பண்றாங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு எங்க ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளோட ஹைதராபாத் ஆர் மும்பைல ஓடிட்டு இருக்கு. எனக்கு அந்த மாதிரி வேண்டாம். நிறைய டிராபிக் அங்கிருந்து வரதுனால என்னோட கஸ்டமர்ஸ்க்கு அமேசான் என்ன பண்றான் அப்படின்னா சிறுசேரியிலேயே நான் ஒரு சின்னதா ஒரு டேட்டா சென்டரை போட்டு கொடுத்துட்றேன். அப்ப என்ன நடக்குதுன்னா லேட்டன்சி உங்களுக்கு இன்னும் பக்கத்துல வருது. நான் இந்த கிளவுட் பிங் இன்ஃபோ பிங் பண்ணி காமிச்சேன் பாத்தீங்களா? கரெக்டா இங்கிருந்து நான் ஒரு HTTP ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு வரும்போது எனக்கு இங்கிருந்து மும்பைக்கு போயிட்டு வர லேட்டன்சியும் ஹைதராபாத்துக்கு போயிட்டு வர லேட்டன்சியும் டிஃபரன்ஸ் இருக்கு. 21 ms, மும்பை 33. கம்மியான MS தான் ஃபாஸ்டர் ஸ்பீடு. இப்போ லோக்கல் ஜோன்ன்றது சென்னையிலே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சீக்கிரமா 5ல இருந்து 10 ms ஸ்பீடு கிடைக்கும் இல்லையா? அப்போ டேட்டா சென்டர் பக்கத்துல இருக்க ஸ்பீட் ஆஃப் த டிராபிக் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஓகே, பயங்கர ஃபாஸ்டா இருக்கும்னு சொல்லுங்க. அப்போ லோக்கல் ஜோன்னா அதுவும் ஒரு டேட்டா சென்டர் தான். அது நம்மளோட நியரஸ்ட் லொகேஷன்ல எல்லா டிவைசஸும் வச்சுக்காம ஒரு அப்ளிகேஷன் தேவையான முக்கியமான டிவைசஸ் கூட இருக்கிறது தான் லோக்கல் ஜோன். ஓகே, ஸோ அடுத்தது we have a concept called wavelength zone. wavelengthனா இதுக்குள்ள வரும்னு நினைக்கிறீங்க? wavelength zone சொல்றாங்கல்ல, ஏதாவது ஐடியா இருக்கா? wavelength zone இப்போ உங்களுக்கு லோக்கல் ஜோனே பாருங்களேன், எல்லா ரீஜன்ஸ்லயும் வச்சிருக்க மாட்டோம். இங்க பாருங்க, நார்த்தன் வெர்ஜினியால இருக்கு. மும்பைல எனக்கு தெரிஞ்சு இப்பதான் கொண்டு வந்திருக்கானுங்க 2 ஜோன்ஸ். ஏன்னா மும்பைல கொஞ்சம் அமேசானோட மார்க்கெட் பெருசா இருக்கு, நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஃபேவரா லோக்கல் ஜோனும் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டான். இதை தவிர்த்து நீங்க வேற ஏதாவது ரீஜன்ல பாருங்க, லோக்கல் ஜோன் இருக்கான்னு பாருங்க. இல்ல இங்க லோக்கல் ஜோன் இல்ல, வேவ்லென்த் ஜோன் தான் இருக்கு. இப்ப அடுத்தது வேவ்லென்த் ஜோன் பத்தி பேசுறேன். இப்ப லோக்கல் ஜோன் என்னன்னு புரிஞ்சிருச்சா? ரீஜியன், அவைலபிலிட்டி ஜோன், local zone. Local zone also kind of a small data center which is nearest to your location. அவ்வளவுதான். இப்ப wavelength zoneனா நீங்க இந்த 1G நெட்வொர்க் 2G நெட்வொர்க்லாம் கடந்து தான் வந்திருப்பீங்க. 1G நெட்வொர்க்ல கம்யூனிகேஷன் எப்படி இருந்தது தெரியுமா? என்ன மாதிரி கம்யூனிகேஷன் 1G நெட்வொர்க்ல? இப்ப நம்ம இதுல இருக்கோம் 4G 5G 5Gன்னு சொல்றோம், பட் 4G தான் கிடைச்சிட்டு இருக்கு. கரெக்டா? 1G நெட்வொர்க்ல கம்யூனிகேஷன் சேனல் எப்படி இருக்கும்? ஸ்லோ கிடையாது. என்ன மாதிரி கம்யூனிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? வாக்கி டாக்கி. ஓகேவா? விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் பேசுவேன், அதுக்கப்புறம் தான் நீங்க பேசணும். நான் பேசிட்டு இருக்கும் போதே உங்களால பேச முடியாது. அதுதான் 1G நெட்வொர்க்ல பயன்படுத்திட்டு இருந்த ஒரு டெக்னாலஜி. அங்கிருந்து நம்ம எங்க வந்தோம்? 2G. நானும் பேசுவேன், நீங்களும் பேசலாம் வித் மொபைல் போன்ஸ் வித் சம் லிமிடெட் டெக்ஸ்ட் மெசேஜ். ஒரு மெசேஜ்க்குள்ள எவ்வளவு கேரக்டர்ஸ் போட முடியும்? 256 கேரக்டர் கொண்ட மெசேஜ் தான் போட முடியும். அதை தாண்டி போட்டீங்கன்னா உடஞ்சு 2வது மெசேஜா போகும். நீங்கெல்லாம் 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா அந்த 1100 மொபைல் எல்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அங்கிருந்து அப்படியே 3Gக்கு வந்தோம். இந்த 3Gக்கு வரும்போது தான் என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னா மார்க்கெட்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது, மொபைல் ஆப்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்பதான் உங்களோட வாட்ஸ்அப். ஓகே, வாட்ஸ்அப் ஃபர்ஸ்ட் அந்த 3Gக்குள்ள வரும்போது என்ன மாதிரி ஃபீச்சரோட ஞாபகம் இருக்கா? வீடியோ காலிங்லாம் கிடையாது.
நார்மல் காலிங்லாம் இருக்காது, வெறும் டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் தான் இருந்தது. போட்டோஸ் எடுத்து அனுப்பலாம். கரெக்டா ஞாபகம் இருக்கா? வெறும் இமேஜஸ் மட்டும் எடுத்து அனுப்பலாம். இமேஜஸ் கிளாரிட்டி அந்த அளவுக்கு பெருசா இருக்காது 3G நெட்வொர்க்கா இருந்தப்போ. 3G நெட்வொர்க்கை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணதுக்கு அப்புறம் இமேஜ் கிளாரிட்டி நல்லா இருந்தது. கால் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா கால்ல என்ன இருந்தது, கொஞ்சம் லேக் இருந்தது. நெட்வொர்க் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களோட கால் குவாலிட்டி நல்லா இருக்கும். அகைன் 3G இன்னும் ரிவைஸ் ஃபைன் டியூன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கால் குவாலிட்டி நல்லாச்சு. உங்களோட வீடியோ காலிங்கும் உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. 4Gக்குள்ள வரும்போது வீடியோ காலிங் குவாலிட்டி நல்லா ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேரை குரூப் கால் ஜாயின் பண்ற மாதிரியும் ஃபீசிபிலிட்டி கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே பேக் எண்ட்ல அந்த நெட்வொர்க் சப்போர்ட் பண்றதுனாலதான் அப்ளிகேஷன்ஸ் டீமால அதை டெவலப் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம். இந்த கான்செப்ட் புரியுதா? ஸோ அப்போ பேக் போன்ல நமக்கு நெட்வொர்க் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக அப்ளிகேஷன்ஸோட சப்போர்ட்டும் உங்களுக்கு பெருத்துக்கிட்டே வரும். ஸோ அப்போ இப்போ பாருங்க, இப்போ வேவ்லென்த் ஜோன்ன்றது ஒரு வேவ்லென்த் சிக்னல் வழியா நம்மளோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கும். அப்போ இப்போ நம்ம 5Gல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே சென்னைக்குள்ள 5G நெட்வொர்க் வழியா நான் ஒரு ஆப்ஸை யூஸ் பண்றேன் அப்படின்னா எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும்? கரெக்டா? இப்போ 1Gல இருந்து 5Gக்கு இருக்கும். இன் பிட்வீன்ல 2G 3G 4G தான் இருக்கு. இதுல எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு லேட்டன்சி இஷ்யூ, ஏதோ ஒரு டிராபேக் இருந்துட்டே இருக்கு. அப்ப எதனாலன்னா பேக் எண்ட்ல நெட்வொர்க் ஸ்பீட், நெட்வொர்க் பேண்ட்வித் சப்போர்ட் பண்ணாதனால தான் இந்த ப்ராப்ளம். அப்ப இதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன நடக்குதுன்னா, டேட்டா கிளாரிட்டியாவும் பயங்கர ஃபாஸ்டாவும் குவாலிட்டியாவும் கிடைக்குது நமக்கு. ஸோ அதுதான் 5G நெட்வொர்க். அப்ப நம்ம யூஸ் பண்ற ஆப்ஸ் எல்லாம் 5G நெட்வொர்க்ல டெலிவரி பண்றதுக்கான ஃபீசிபிலிட்டி அமேசான் கொடுக்கறது தான் வேவ்லென்த் ஜோன். அது எல்லா கண்ட்ரிலையும் கிடையாது. இப்பதான் யூஎஸ் மார்க்கெட்ல அந்த வேவ்லென்த் ஜோன் கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி டேட்டாவை வேவ்லென்த் ஜோன் வழியா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பயங்கர ஃபாஸ்டா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். இப்ப நானும் வைஃபை கனெக்ட் பண்ணி தான் இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்க என்ன ஸ்பீடு வரும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு 3G நெட்வொர்க் 4G நெட்வொர்க் உள்ளதான் வந்துகிட்டு இருக்கு. இதுவே 5G நெட்வொர்க்கா இருந்தா இன்னும் எவ்வளவு ஃபாஸ்டா? புரியுதா? அதுக்கு சப்போர்ட்டிங் அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 5G நெட்வொர்க் யூஸ் பண்றதுக்கான தேவை கரெக்டா இருக்கும்னு சொல்ல வரேன். அப்போ உங்க டேட்டாவை நீங்க ரீஜியன்ல இருந்து, அதாவது அவைலபிலிட்டி ஜோன்ல இருந்து ஆக்சஸ் பண்றதுக்கும், லோக்கல் ஜோன்ல இருந்து ஆக்சஸ் பண்றதுக்கும், வேவ்லென்த் ஜோன்ல இருந்து ஆக்சஸ் பண்றதுக்கும் ஸ்பீட் டிஃபரெண்ட் ஆகும்னு சொல்லுது. இப்போ நீங்க facebook.com ஹிட் பண்றீங்கன்னா அது எங்கேயோ யூஎஸ் நார்த்தன் வெர்ஜினியால ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நீங்க facebook.com ஹிட் பண்றப்பவே 1 கோடி மக்கள் இந்தியால இருந்து facebook.com ஹிட் பண்றோம். இல்ல லெட்ஸ் டேக் ஒரு IPL லைவ் ஃபைனல்ஸ் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அமேசான் வந்து என்ன பண்றான்னா யூஎஸ் நார்த்தன் வெர்ஜினியால இருந்து ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம இங்க இருந்து 1 crore ஹிட் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பீட் எப்படி இருக்கும்? இல்லைன்னா அவன் அந்த வேவ்லென்த் ஜோன் வழியா நம்மளோட லோக்கல்ல கனெக்ட் பண்ணி கொடுக்கும்போது ஸ்பீட் எப்படி இருக்கும்? இது எல்லாமே என்னன்னா அப்ளிகேஷன் ஸ்பீடை மக்களுக்கு ஃபாஸ்டாவும் குவாலிட்டியாவும் கொடுக்கறதுக்கான பேக் அண்ட் டெக்னிக் தான் இந்த ரீஜியனு, அவைலபிலிட்டி ஜோனு, லோக்கல் ஜோனு, வேவ்லென்த். இது புரிஞ்சுதா? விச் மீன்ஸ் நம்மளோட டேட்டாவை ரொம்ப பக்கத்துல கொண்டு வரும்போது ஃபாஸ்டா இருக்கும். இப்ப இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் வைஃபைல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் செஷன். இப்போ வைஃபை இல்லாம டைரக்டா அந்த வைஃபை மோடம்குள்ளேயே நான் ஒரு லேண்ட் கேபிள் போட்டு அந்த லேண்டை டைரக்டா கொண்டு வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்ணா என்ன ஸ்பீடு வரும் எனக்கு? லேண்ட் ஸ்பீடு அதிகமா இருக்குமா, வைஃபை ஸ்பீட் அதிகமா இருக்கும்? லேண்ட் ஸ்பீடு தான் அதிகமா இருக்கும். அதுதான் லோக்கல் நெட்வொர்க் உள்ள வரக்கூடிய இன்னொரு கான்செப்ட். விஷயம் புரியுதா? ஸோ அவைலபிலிட்டி ஜோன், லோக்கல் ஜோன், வேவ்லென்த் ஜோன். வேவ்லென்த் ஜோனை தாண்டி எனக்கு இன்னும் ஃபாஸ்டா வரணும்னா நான் சொன்ன டெக்னிக் தான். டேட்டா சென்டரை என் வீட்டிலேயே வச்சுக்கிட்டு நான் கேபிள் எடுத்து சர்வர்ல கனெக்ட் பண்ணி உட்காந்துடணும். அதுதான் அவுட் போஸ்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதையும் அமேசான் கொடுத்துருக்கான். அவுட் போஸ்ட் அடுத்தது. இப்போ அவுட் போஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த அவுட் போஸ்ட் என்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்க இருக்காது. ஏன்னா அதை வந்து அமேசான் மெயின்டைன் பண்ண மாட்டான். அவுட் போஸ்ட்ன்ற ஒரு கான்செப்டை சிம்பிளா சொல்ல போனோம்னா டேட்டா சென்டர்ல இருக்கிற எல்லா டிவைஸுமே அமேசான் இருக்கு. அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம இடத்துல வச்சுட்டு போயிடுவோம். நான் ஒரு யூஸ் கேஸோட சொல்றேன். ஜஸ்ட் இந்த அவுட் போஸ்ட்ன்ற கான்செப்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். AWS அவுட் போஸ்ட். ஓகே, நான் சில இமேஜஸ் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது என்னன்னு படிங்களேன். இந்த டெஃபினிஷன் ஃபுல்லா படிங்க. இந்த படிச்சிட்டீங்களா? இப்போ இதோட இமேஜஸ் நான் காட்டுறேன். இது என்னது? நீங்களாம் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா அங்க ஒரு டேட்டா சென்டர் ஒன்று இருக்கும். அந்த டேட்டா சென்டர்ல ரேக்குன்னு ஒன்று இருக்கும். அந்த ரேக்குக்குள்ளதான் இதெல்லாம் சர்வர்ஸ். ஓகே, அந்த சர்வர்ஸ், அந்த சர்வர்ஸ்க்கான கேபிள்ஸ் இது எல்லாமே இதுக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் போஸ்ட் கான்செப்ட்ல AWS நமக்கு என்ன கொடுக்குறான் அப்படின்னா, உங்ககிட்ட டேட்டா சென்டர் இல்லைனாலும் பரவாயில்ல,
உங்க அப்ளிகேஷன் ஓடுறதுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாமே நான் உங்களோட ப்ரெமிசஸ்ல கொண்டு வந்து வச்சிடுறேன். அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நான் வாங்கிக்கிறேன். அப்போ அது பப்ளிக்கா ஒர்க் ஆகாது, உங்களோட பிரைவேட் ஜோன்லயே ஒர்க் ஆகும். இட்ஸ் சிமிலர் டு யுவர் ட்ரெடிஷனல் வே ஆஃப் டேட்டா சென்டர். இப்போ நம்ம ஏன் கிளவுடுக்கு வந்தோம்? நம்மளால இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ண முடியாதனாலதான், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணும்போது காஸ்ட் அதிகமாக என்ன பண்றோம்னா இங்க இருந்து கிளவுடுக்கு மைக்ரேட் ஆகும். இப்படி கிளவுடுக்கு மைக்ரேட் ஆகும்போது எல்லாம் ஒவ்வொரு ரீஜன்ல இருக்கிறதுனால அவன் அந்த ரீஜியனு, அவைலபிலிட்டி ஜோனு, லோக்கல் ஜோனு, வேவ்லென்த் ஜோனு சொல்லிட்டு உங்களுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சோம். இப்போ அங்கிருந்து இன்னும் டேட்டாவை நீங்க ஃபாஸ்டா ஆக்சஸ் பண்ணணும்னா அகைன் நீங்க ட்ரெடிஷனல் மெத்தடுக்கு தான் போகணுன்ற பட்சத்துல, அந்த ட்ரெடிஷனல் மெத்தடை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அகைன் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இல்ல திரும்ப ஒரு இடத்த போடணும், ரேக் போடணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டப் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். அப்ப இதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணோம்னா இடத்த மட்டும் கொடுங்க, உங்களுக்கு என்ன டிவைஸ் ரெக்யர்மெண்ட் வேணும்னு சொல்லுங்க, நான் அந்த ரேக்கை கொண்டு வந்து உங்க ப்ரெமிசஸ்ல வச்சுட்டு போயிடுறேன் வித் ரெண்டலுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த ரேக் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வேணும் என்னோட ப்ராஜெக்ட் ரன் பண்றதுக்குன்னா, அந்த 3 இயர்ஸ்க்கு மட்டும் இந்த ரேக் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கும், உங்க ப்ரெமிசஸ்ல இருக்கும். நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது புரியுதா? இது ட்ரெடிஷனல் மெத்தட். ஏன் இந்த மெத்தட் அவன் கொடுக்குறான்னு ஒரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனில வந்து ஒரு பேங்கிங் ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்குது. அந்த பேங்கிங் ப்ராஜெக்டோட சிஇஓ என்ன சொல்றாருன்னா, இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க எந்த ஒரு கிளவுட்லயும் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது, உங்களோட ஓன் டேட்டா சென்டர் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்க டெவலப் பண்ணி எனக்கு கொடுங்கன்றான். இப்ப ஆஸ் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி அந்த ப்ராஜெக்ட் நான் எடுக்கணும் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் ஒர்த் 1 crore வச்சுக்கோங்க, என்கிட்ட டேட்டா சென்டரே இல்லையே. அவன் என்ன சொல்றான், டேட்டா சென்டர் இருந்தால் தான் அவங்க கொடுப்பேன்னு சொல்றான். நீங்க தேர்ட் பார்ட்டி டேட்டா சென்டருக்கோ கிளவுட் டேட்டா சென்டருக்கோ போகக்கூடாது. பிகாஸ் ஐ எம் நாட் ஷூர் வெதர் மை டேட்டா வில் பி செக்யூர் இந்த கிளவுட் ஆர் நாட். அது பப்ளிக்கா இருந்தா எனக்கு செக்யூரிட்டி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட பர்சனல் நெட்வொர்க் உள்ளேயே வச்சு எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன்னு போ. ஆஸ் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி என்கிட்ட என்ன இருக்காது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. கரெக்டா? அப்போ நான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த ரீச் பண்ணி போகும்போது அமேசான் ப்ரொவைட் பண்றது தான் AWS அவுட் போஸ்ட் சர்வீஸ். உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்கா, அந்த ஒரு ஃப்ளோர்ல எனக்கு ஒரு ரூம் மட்டும் கொடுங்க. அந்த ரூம் நானே உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி செட் பண்ணணுமோ செட் பண்ணிட்டு அந்த ரூம்குள்ள இந்த டிவைஸை நான் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன். உங்களோட நெட்வொர்க் உள்ள மட்டும்தான் அது ரன் ஆகும், என்னாலேயே அதுக்குள்ள வர முடியாது. உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, அதுக்கான பில்லிங் நான் கொடுக்குறேன், என்னோட ரேக்கை நான் தூக்கிட்டு போயிடுறேன். கான்செப்ட் புரிஞ்சுதா? அப்போ உங்களோட டிவைஸ் உங்களோட இடத்துல இருக்கும் போது இன்னும் ஃபாஸ்டாகவும் இருக்கும், மோர் செக்யூராகவும் இருக்கும். இதுதான் கான்செப்ட். பட் அதிகமா இந்த அவுட் போஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் தேவைப்பட்டுச்சுன்னா இது நம்ம ஒரு ரிக்வஸ்டா போட்டோம்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ரேக்ஸ், எவ்வளவு சர்வர்ஸ், எவ்வளவு டிவைசஸ் வேணும்னு கேட்டோம்னா அமேசான் நம்ம எடுத்து கொண்டு வந்து இன்ஸ்டலேஷன் கூட பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் AWS பாத்தீங்கன்னா அகைன் ரீகால் பண்றேன், ரீஜியன்ல இருந்து அவைலபிலிட்டி ஜோன், அவைலபிலிட்டி ஜோன்ல இருந்து லோக்கல் ஜோன், லோக்கல் ஜோன்ல இருந்து வேவ்லென்த்ல இருந்து அவுட் போஸ்ட், நெருங்கிக்கிட்டே வராங்க பாருங்க. இந்த கான்செப்ட் கிளியரா? ஆன்லைன் எவ்ரிவன்? Any doubts? Yes. Others? Yes. Yes, sir. சூப்பர். இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள இப்போ ஒர்க் பண்றவங்களே நிறைய பேருக்கு AWS அவுட் போஸ்ட்னா என்னன்னு தெரியாது. ஓகே, ஸோ அப்போ உங்க ரெஸ்யூம்ல வந்து எனக்கு AWS அவுட் போஸ்ட்னா என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பாயிண்ட் போட்டு அதுக்கான தியரிட்டிக்கல் டாக்குமெண்ட் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நான் சொன்னதை விட இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அதிகமா எது யூஸ் பண்ணுவாங்கன்னா ரீஜியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லோக்கல் ஜோன்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா ரிசோர்ஸுமே கிடைக்காதுங்க. இன்னும் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, சூப்பர் மார்க்கெட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற மல்லிகை கடைக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? சூப்பர் மார்க்கெட்ல என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். மல்லிகை கடையில கிடைக்கும், தேவைக்கு ஏற்றது மட்டும் தான் கிடைக்கும், எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். கரெக்டா? டக்குன்னு ஒரு நான் சுகர் வாங்கணும்னா என்ன பண்ணலாம், பக்கத்துல இருக்கிற மல்லிகை கடைக்கு போயிடலாம். பட் அதுவே நான் வேற ஏதாவது ஒரு பெரிய ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா அது அந்த மல்லிகை கடையில இருக்காது, நான் சூப்பர் மார்க்கெட்ல போய் தான் வாங்கிட்டு வரணும். அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு நார்மல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டிப்ளாய் பண்ணணும் நினைச்சீங்கன்னா அப்போ உங்க ரீஜியன் பக்கத்திலேயே ஒரு லோக்கல் ஜோன் இருந்ததுன்னா நீங்க அதை எடுத்துக்கலாம். அங்க அதுக்கான சப்போர்ட்டிங் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுவே என்னோட அப்ளிகேஷன்ஸ்க்கு இன்னும் ஹையர் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் கொண்ட சர்வர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு எங்க கிளைண்ட் சொல்றாங்கன்னா அப்ப நீங்க லோக்கல் ஜோன் யூஸ் பண்ணக்கூடாது, அவைலபிலிட்டி ஜோனுக்கு போயிடணும். லோக்கல் ஜோன், அவைலபிலிட்டி ஜோன். அவைலபிலிட்டி ஜோன் தான் ஒரு பெரிய டேட்டா சென்டர். இதுதான் கான்செப்ட். வேவ்லென்த் ஜோன் எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணோம்னா அந்த ரீஜியன்ல 5G நெட்வொர்க் இருந்துச்சுன்னா AWS நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இப்ப இந்தியன் மார்க்கெட்ல வேவ்லென்த் ஜோன் கிடையாது. வேர்ல்டு வைடு ஃபுல்லாவே ஒரு 3-4 கண்ட்ரில தான் வேவ்லென்த் ஜோன் இருக்கு. லண்டன்ல இருக்கு, யூஎஸ்ல இருக்கு, சைனால இருக்கு. அவ்வளவு. மற்ற எந்த கண்ட்ரிஸ்லயும் இன்னும் 5G நெட்வொர்க்ஸ் எல்லாம் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு யார் அமேசான் யார் கூட டைப் வச்சுட்டு இருக்காங்கன்னா வெரிசான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெரிசான் சொல்லிட்டு ஒரு கிளவுட் ஒரு ப்ரொவைடர் இருக்காரு. அவர் கூட தான் டைப் வச்சுக்கிட்டு நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த அமேசான் வந்து 5G நெட்வொர்க்கான ஒர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த அமேசானோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேக்ரவுண்ட். ஓகே, சூப்பர்.
ஸோ அடுத்த ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இது நான் எனக்கு ஏடபிள்யூஎஸோட பிளேஸ்மெண்ட் குரூப்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஏடபிள்யூஎஸ் பிளேஸ்மெண்ட் குரூப். இதோட இமேஜஸ் மட்டும் பாருங்க. அதாவது இந்த பர்டிகுலர் செஷன்ல நான் என்னோட பழைய பேட்ச் EC2 அட்வான்ஸ் பார்த்தவங்களையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நேற்று EC2 செஷன் மட்டும் பார்த்தவங்களையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ஒரு காமன் டாபிக் தான். ஸோ அதனால ஒரு சிலருக்கு இந்த டாபிக் நான் எடுத்திருப்பேன். பட் இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு இந்த டாபிக் திரும்ப ரீகால் பண்ணிக்கோங்க, பார்த்தவங்க ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க நல்லா லிசன் பண்ணுங்க. பிளேஸ்மெண்ட் குரூப் பண்றது we have 3 types. ஓகே, ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் பிளேஸ்மெண்ட் குரூப். கிளஸ்டர் நோட் பண்ணிக்கோங்க, கிளஸ்டர் பிளேஸ்மெண்ட் குரூப், ஸ்ப்ரெட், பார்ட்டிஷன். ஓகே, ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் குரூப்போட டைப்ஸ் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றோம் பாருங்க. நோட் பண்ணிட்டீங்களா? கிளஸ்டர் பிளேஸ்மெண்ட் குரூப், ஸ்ப்ரெட் அண்ட் பார்ட்டிஷன். இது என்னன்னு நான் சொல்றேன். இதுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க. EC2 என்னது? எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். நீங்க டே 1 செஷன்ல பார்த்த ஒரு விண்டோஸ் மிஷின், ஒரு லைனக்ஸ் மிஷின் கிரியேட் ஆகுது. நீங்க அந்த 7 ஸ்டெப்ஸ் பண்ணோட மிஷின் கிரியேட் ஆகுதா? அது AWS குள்ள தான் கிரியேட் ஆகுதுன்னு தெரியும். ஆனா AWS குள்ள எந்த ஜோன்ல கிரியேட் ஆகுது, எந்த ஜோன்ல எந்த ரேக்ல கிரியேட் ஆகுதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா எனக்கு இந்த ஜோன்ல இந்த ரேக்ல தான் கிரியேட் ஆகணும்னு சொல்றதுதான் இந்த பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த சின்னதா ஒரு பெயிண்டிங் மட்டும் பார்த்துடலாம். லெட்ஸ் டேக் இதுதான் உங்களோட AWS டேட்டா சென்டர். ஓகே, நான் சொல்றது ஒரே ஒரு ரீஜியன். நீங்க என்ன பண்றீங்க? லாகின் பண்ணிட்டு AP-South-1 அப்படின்னா என்ன ரீஜியன்? மும்பை. AP-Southeast-1 சவுத் ஈஸ்ட் சிங்கப்பூர். AP-South-2 ஹைதராபாத். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் பாயிண்ட் வியூல இப்படிதான் சொல்லுவாங்க. AP South 2ல எனக்கு ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுங்க. AP South 1ல என்னோட ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுங்க. கோட் வேர்ட்ல தான் பேசுவாங்க. டைரக்டா அந்த ரீஜியனோட பேரை சொல்ல மாட்டாங்க. எனக்கு மும்பை, ஹைதராபாத், சிங்கப்பூர், US அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த ரீஜியன் கோடு கொஞ்சம் நீங்க பார்த்து வச்சுப்பாங்க. ஒரு 4ல இருந்து 5 ரீஜியன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். எல்லாமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ AWS நீங்க AP-Southeast-1 லாகின் பண்றீங்க. லாகின் பண்ணிட்டு நீங்க அந்த EC2 ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா என்ன இருக்கும்? அந்த டேட்டா சென்டர்ல நிறைய ரேக்ஸ் இருக்கும். நான் சொல்றது ஒரு ரீஜியனுக்குள்ள 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குமா? கரெக்டா? இது என்னதுன்னா AP-Southeast-1A இருக்கும். ஓகே, நான் சொல்றது சிங்கப்பூர் ரீஜியன். AP-Southeast-1B இது ஒரு ரீஜியன், இது ஒரு ஜோன். இன்னொரு ஜோன் பாத்தீங்கன்னா AP-Southeast-1C. இப்ப நீங்க EC2 மிஷின் கிரியேட் பண்றீங்கன்னா பை டிஃபால்ட்டா அந்த மிஷின் ஏதாவது ஒரு ஜோன்ல ஏதாவது ஒரு ரேக்ல தான் கிரியேட் ஆகும். இந்த ஜோன்ல இது ஒரு ரேக்னு வச்சுக்கோங்க. இந்த அவைலபிலிட்டி ஜோன்ல இது ஒரு ரேக். இப்போ நான் இமேஜ்ல கொஞ்சம் நேரம் முன்னாடி ரேக் காமிச்சேன் பாத்தீங்களா? இந்த மாதிரி ரேக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தான் உங்களுக்கு மிஷின் பை டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும். இப்போ உங்களுக்கு எனக்கு AP-South-1ல தான் எனக்கு அந்த மிஷின் கிரியேட் ஆகணும், 1Bல தான் கிரியேட் ஆகணும், 1Cல தான் கிரியேட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ நம்ம பிளேஸ்மெண்ட் குரூப் பண்ற கான்செப்டை பயன்படுத்தணும். ஓகே, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா கிளஸ்டர் பிளேஸ்மெண்ட் குரூப். இப்போ நீங்க 5 மிஷின் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பை டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நீங்க லாகின் பண்ண ரீஜன் என்னமோ சிங்கப்பூர். 5 மிஷின் வேணும்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் 1 இருக்கிறதுல 5 கொடுத்துட்டீங்க. அது என்ன எப்படி கிரியேட் ஆகும்னா 1Aல 1, 1Bல 1, 1Cல 1 மாறி மாறி கிரியேட் ஆயிடும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? 1Aல தான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கிளாஸ் எடுக்கும் போது அது எப்படி செட் பண்ணணும் புரிஞ்சிரும்னு வச்சுக்கோ. இப்போதைக்கு பை டிஃபால்ட்டா ஏதோ ஒரு ஜோன்ல கிரியேட் ஆயிடும். நான் உங்களுக்கு VPCன்னு ஒரு கிளாஸ் ஃபியூச்சர்ல எடுப்பேன். அது எடுக்கும் போது இந்த சர்வர் 1Aல தான் கிரியேட் ஆகணும்ன்ற கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்போதைக்கு உங்களுக்கு 1Aல கிரியேட் பண்ண தெரியணும்னு வச்சுக்கோங்க. அது சின்ன ஆப்ஷன் தான். 1A செட் பண்ண 1Aல கிரியேட் ஆகும். இப்போ என்னோட கான்செப்ட் என்னன்னா 1Aல நீங்க கிரியேட் பண்ற மாதிரி செட் பண்ணிட்டீங்க. நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் 5 கொடுத்துட்டீங்க. ஆனா இந்த 1A டேட்டா சென்டர்ல நிறைய ரேக்ஸ் இருக்கும்ல, hundreds and thousands of racks வச்சிருக்கோம். அதுல ஏதாவது ஒரு ரேக்ல தான் அந்த மிஷின் போய் கிரியேட் ஆகும். ஆனா எனக்கு ஒரே ரேக்ல 5 மிஷின் போய் கிரியேட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பேர் தான் கிளஸ்டர் பிளேஸ்மெண்ட் குரூப். அதுக்கே நான் ஒரே ரேக்ல கிரியேட் பண்ணணும். ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஒரே ரேக்ல நீங்க மிஷின்ஸ் கிரியேட் பண்ணும்போது அது ஒரே நெட்வொர்க்கை யூஸ் பண்ணும், ஒரே பவர் சப்ளை யூஸ் பண்ணும். அதுவும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கூட. என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு ரேக்ல நான் 2 மிஷின் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு EC2-1, ஒரு EC2-2, 2 மிஷின் கிரியேட் பண்றேன். இந்த 2 மிஷின் ஒரே ரேக்ல இருக்கிறதுனால இந்த மிஷின்ல இந்த மிஷினோட டேட்டா ஏதாவது நான் ஆக்சஸ் பண்ணணும், காப்பி பண்ணணும்னு நினைச்சேன்னா பயங்கர ஃபாஸ்டா. அந்த ஒரு யூஸ் கேஸுக்கு இந்த கான்செப்ட் நல்லாவே பொருந்தும். இதுல என்ன டிராபேக்? இதுதான் அட்வான்டேஜ். ஃபாஸ்ட் ஆக்சஸா இருக்கும் டேட்டா டிரான்ஸ்மிஷன். என்ன டிராபேக் அப்படின்னா
இந்த மிஷினோட அதாவது பர்டிகுலர் ரேக்கோட பவர் சப்ளையோ நெட்வொர்க்கோ டவுன் ஆயிடுச்சுன்னா பிளேஸ்மெண்ட் குரூப் அதுல கிளஸ்டர் பிளேஸ்மெண்ட் குரூப் பண்றது ஒரு ஃபெயிலியர். கான்செப்ட் புரிஞ்சுதா? அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா 2 மிஷின்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். இப்போ இதே டேபிள்ல என் பக்கத்துல இன்னொரு லேப்டாப் இருக்கு, நான் ஒரே நெட்வொர்க் கேபிள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். ஆனா இதுவே எனக்கு பக்கத்து ரூம்ல இருக்குன்ற பட்சத்துல என்னோட கேபிள் லென்த் அதிகமாகும் பட்சத்துல 2 வெவ்வேறு நெட்வொர்க் யூஸ் பண்றதுனால கொஞ்சம் லேட்டன்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. கிளஸ்டர் பிளேஸ்மெண்ட் குரூப்போட இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரே ஒரு கிளஸ்டர்ல சேம் ரேக்ல யூ கோனா பிளேஸ் மல்டிபிள் EC2 instance. If the rack power supply or network is down, your complete instances will be getting down. அதுதான் பிளேஸ்மெண்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் டைப் வந்து கிளஸ்டர் பிளேஸ்மெண்ட் குரூப். ஸோ அப்படியே செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ வி ஹாவ் அ பார்ட்டிஷியன் பிளேஸ்மெண்ட் குரூப். இப்போ அதே ரீஜியன் தான், அதே ரீஜியன்ல அதே ஜோன் தான் எடுக்கிறாங்க. என்ன ஜோன் பாருங்க, இது பாத்தீங்கன்னா US-East-1E எடுத்துக்கிறாங்க. லெட்ஸ் கன்சிடர் நம்ம இருக்கு AP-South-East-1E. இப்போ இதுல என்ன பண்றாங்கன்னா ஒரே ரேக்ல யூஸ் பண்ணாம வெவ்வேறு ரேக்ல யூஸ் பண்றாங்க. பட் ஸ்டில் இன் சேம் டேட்டா சென்டர். ஒரே டேட்டா சென்டர்லாம் இருக்கு, ஆனா ஒரே ரேக்ல இல்ல, பக்கத்து ரேக்ல அந்த சர்வர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இங்க இருந்து என்ன ஓவர் கம் பண்ணி வரோம்னா, இந்த ரேக் டவுன் ஆச்சுன்னா அதனால மத்த 2 ரேக் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இப்போ இதுக்கு என்ன டிராபேக்னா, இந்த கம்ப்ளீட் ஜோனே டவுன் ஆச்சுன்னா மட்டும்தான் இதுக்கு பிரச்சனை. புரியுதா? ஜோன் மீன்ஸ் கம்ப்ளீட் டேட்டா சென்டரே உங்களுக்கு டவுன் ஆகுது பவர் சப்ளைனாலனா இந்த எல்லா ரேக்குமே டவுன் ஆயிடும். அதுதான் இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க வெவ்வேறு ரேக்ல மிஷின்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். வித்தின் ஜோன்ல இருக்கிறதுனால இன்னும் பயங்கர ஃபாஸ்டா தான் இருக்கும். ஏன்னா இங்க இங்க இருக்கும் போது உங்களுக்கு ஒரு 10 ms 5 msல வருதுன்னா இங்க இன்னும் ஃபாஸ்டா MSல கிடைச்சிடும், டேட்டா டிரான்ஸ்மிட் நடக்கும். ஆனா இதுல டிஸ்அட்வான்டேஜ், ஜோன் லெவல் ஃபெயிலியர் ஆகும் போது எல்லாமே டவுன் ஆயிடும், ஆல் ரேக்ஸ் வில் கெட் டவுன். ஆனா இது வரைக்கும் அமேசான்ல பெருசா அந்த ஒரு ஜோன்ன்றது டவுன் ஆனதுலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ணும் போது ஒரே ஒரு முறை மும்பை டவுன் ஆச்சு, அதுவும் 15 to 20 minutes ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஒரு ஜோன் டவுன் ஆச்சு, அதுதான். ரீஜியன் லெவல் ஃபெயிலியர் அமேசானுக்கு நடந்ததே கிடையாது. ரீஜன் என்னது, ஒரு ரீஜியன்ல 3 ஜோன்ல கம்ப்ளீட்டா டவுன் ஆனதா ரீஜியன் ஃபெயிலியர். ரீஜியன் ஃபெயிலியர்லாம் நடக்கூடாதுன்னா ஹைலி அவைலபிள் கான்செப்ட் வழியா மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸா மல்டிபிள் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கோம். ஓகே, ரீஜியன் லெவல் ஃபெயிலியர் மேக்ஸிமம் கிளவுட் ப்ரொவைடர்ஸ்க்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஆனா ஜோன் ஃபெயிலியர்ஸ் வாய்ப்பு இருக்கு. அந்த ஜோன் ஃபெயிலியர்ல உங்களோட பார்ட்டிஷன் பிளேஸ்மெண்ட் குரூப் கான்செப்ட் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட மிஷின்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா ஸ்ப்ரெட் பிளேஸ்மெண்ட் குரூப். இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா கிடைச்சிடும் உங்களுக்கு, US-East-1A. அப்ப இந்த இமேஜ் குள்ளே வர 1A 1B 1C. இப்ப நான் என்னோட டிவைசஸ் என்ன பண்றேன், என்னோட EC2 மிஷின் என்ன பண்றேன்னா AP-South-1A நான் போடும்போது எனக்கு ஒரு ரேக்ல 2 மிஷின் போட்டுறேன். 1Bலயும் இன்னொரு ஜோனை லாகின் பண்ணி அங்கேயும் போட்டுறேன், 1Cலயும் நான் போட்டுறேன். இப்படி போடும்போது எனக்கு இந்த கம்ப்ளீட் ஜோனே டவுன் ஆனா கூட எனக்கு மத்த ஜோன்ல இருந்து டேட்டா நடத்தும். கான்செப்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரேக் லெவல் ஃபெயிலியர்ல இருந்து வந்ததுனால இன்னொரு ரேக்ல வச்சுக்க சொன்னோம். இப்ப அந்த ஜோன் ஃபெயிலியர் ஆனா ஜோன்ல இருந்து மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனுக்கு போயிடும். ஸோ அதுதான் டைப்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் குரூப்: கிளஸ்டர், பார்ட்டிஷியன், ஸ்ப்ரெட். இந்த கான்செப்ட் கிளியரா? இது எப்படி கிரியேட் பண்ணுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒன்றும் கிடையாது, இதை கிரியேட் பண்ணிட்டு எனக்கு அந்த மிஷின் கிரியேட் ஆகும் போது நான் ஸ்ப்ரெட் பிளேஸ்மெண்ட் குரூப்ல போட போறேன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கேற்ற மாதிரி அந்த மிஷின்ஸ் அங்கே கிரியேட் ஆகும். தட்ஸ் இட். அந்த கான்ஃபிகரேஷன் நான் காட்டுறேன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா? பிளேஸ்மெண்ட் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டா நீங்க இன்டர்வியூல பேச வேண்டியது இதுதான்: கிளஸ்டர், ஸ்ப்ரெட், பார்ட்டிஷன். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கிளஸ்டர் அப்படின்னா ஒரே கிளஸ்டர்ல எல்லா மிஷின்ஸை வச்சு யூஸ் பண்றது. பார்ட்டிஷன்னா ஒரே ஜோன்ல மல்டிபிள் ரேக்ஸ்ல வச்சு யூஸ் பண்றது. ஸ்ப்ரெட் அப்படின்றது ஒரு ரீஜியனுக்குள்ள மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள வச்சு பண்றது. இப்போ நான் சொல்லும் போது கன்ஃபியூஸ்டா இருந்ததுன்னா நோ வரிஸ், திரும்ப ஒரு முறை ரீகால் பண்ணி இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? உங்க ஃபேஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாவே இருக்கு. கரெக்டா? நம்ம ரைட்? கிளியரா? சூப்பர். ஆன்லைன் எல்லாரும் கிளியரா? எனி டவுட்ஸ் இந்த தியரிட்டிக்கல் பார்ட்ல? அதர்ஸ் கிளியர்னா அப்படி சாட் பாக்ஸ்ல கிளியர் ஸ்டேட்மெண்ட் போடுங்க. குட். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. கரெக்டா? சூப்பர். ஸோ இன்னைக்கு அந்த EC2 அட்வான்ஸ்ல என்ன பண்றோம்னா, லெட் மீ கிளிக் ஆன் EC2 மிஷின். ஓகே, ஸோ இதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த லெஃப்ட் சைட்ல சில விஷயம்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகே,
ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பட்டன்ஸ் நீங்க சும்மா இருக்கும் போது இந்த வீட்டுல டிவி பார்க்கும்போது கூட என்ன பண்றீங்கன்னா, போர் அடிக்கும் போதெல்லாம் டிவி பாக்குறீங்கல்ல, வெளியே போறீங்கல்ல, டிவி பார்க்கும்போது லேப்டாப் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த AWS கன்சோல் லாகின் பண்ணி வச்சுட்டு நீங்க எதுவும் கிரியேட் பண்ண வேண்டாம், இதெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகே, இப்போ வீட்டுல சும்மா இருக்கும்போது மொபைல் நோண்டுறீங்கல்ல, வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல புதுசா ஃபீச்சர் வந்துச்சுன்னா என்ன பண்றீங்க? ஒரு டாக்குமெண்ட் வச்சு படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல என்ன பண்றீங்க? ஜஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்றீங்களா? அது இதுல பண்ணுங்க. ஏன்னா இன்டர்வியூல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புதுசா வந்த ஒரு விஷயத்தை தான் கேட்பான். அந்த புதுசா வந்த விஷயம் எங்க இருக்கும்னா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற பட்டன்ஸ்ல தான் இருக்கும். எனக்கு இது சொல்லி கொடுக்கூடாதுன்னு கிடையாது. நான் முக்கியமான காம்பனன்ட் சொல்லும் போது இதுல ஏதாவது 1-2 மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சளவுக்கு நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், என் ட்ரைனர்ஸும் மிஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் அப்படி மிஸ் பண்ணிட்டா கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது? எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடணும். ஏன்னா லேர்னிங்ன்றது நான் ஒரு 70% உங்களுக்கு கொடுக்குறேன்னா, ரிமைனிங் 30% செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க தான் அடுத்த லேர்ன் பண்ணணும். அப்பதான் அது 100% ஃபுல்ஃபில் ஆகும். இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கை நிறைய டேட்டா வச்சுட்டு இருந்தீங்கன்னா அழகா பேசி வேலையை வாங்கிட்டு போயிடலாம். இப்ப எல்லாருக்கும் ஒரே விஷயம் தெரிஞ்சுதான் வேலை கிடைக்குமா? கண்டிப்பா கிடையாது இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ராவா ஏதாவது நம்ம எஃபோர்ட் போட்டோம்னா ஸ்மார்ட்டா வேலை வாங்கிட்டு போயிடலாம். இப்ப நான் எல்லாருக்கும் காமனா தான் எடுக்கிறேன், கரெக்டா? அப்போ நீங்க யோசிக்கணும்ல, இவர் வந்து எல்லாருக்கும் இதுதான் எடுத்துட்டு இருக்காரு, அப்போ எல்லாரும் ஒரே கம்பெனிக்கு இன்டர்வியூ போகும்போது எல்லாரும் ஒரே விஷயத்த பேசும்போது எப்படி வேலை கிடைக்கும்? கரெக்ட் தானே? அப்ப என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்த நீங்க எடுத்து உங்களுக்காக சேர்த்து வச்சுக்கணும். அந்த மாதிரி இந்த சைட் பட்டன்ஸ் தான் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் முக்கியமான திங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா ஈஸி டு குளோபல் வியூ ஒன்று இருக்கு, கரெக்டா? இதை கிளிக் பண்ணி பார்த்திருக்கீங்களா யாராச்சும்? இனிமேல் பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எல்லாம் பழக்கம் கிடையாது, இதுக்கப்புறம் இந்த ஹேபிட்டை உருவாக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு சர்வீஸ் நம்ம எடுத்து லேர்ன் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு பட்டனை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம விட்டுருந்தேன் அப்படின்னா அது என்னன்ட்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி புரிஞ்சுக்க பாருங்க. இன்கேஸ் தெரியல, படிச்சு பார்த்தேன் புரியல நினைச்சீங்கன்னா எனக்கு அப்படியே அந்த இமேஜை போட்டோ எடுத்து போட்டு, ப்ரோ இது படிச்சு பார்த்தேன், இது எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது, வீடியோ யூடியூப்ல வீடியோ பாருங்க, டைரக்டா என்கிட்ட வந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க பாருங்க அந்த பட்டன் எதுக்கு, அதுலயே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, டாக்குமெண்ட்டை படிங்க. புரியலையா யூடியூப்ல ஒரு வீடியோ பாருங்க, அதையும் தாண்டி புரியலையா அதுக்கப்புறம் என்கிட்ட அந்த பட்டன் எடுத்து போட்டோ எடுத்து இது எதுக்கு வச்சிருக்கான்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நானும் எல்லாமே ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கரெக்டா? ஏன்னா AWSல ஏகப்பட்ட சர்வீசஸ், ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ், ஏகப்பட்ட காம்போனன்ட்ஸ் இருக்கு. இந்த சிலபஸ்க்கு தேவையான காம்போனன்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். சிலபஸையும் தாண்டி இதெல்லாம் இருக்கு, தேவைன்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவேன். அது எடுத்துக்கிறது எடுத்துக்காம இருக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. அது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் முன்னோட சொன்ன பாத்தீங்களா, எல்லாருமே ஒரே கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது, ஒரே கம்பெனி வாக்கிங்ஸ் போகும்போது இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஈஸி டு குளோபல் வியூன்றது உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும்னா, இந்த கம்ப்ளீட் AWS ரீஜன்ல எத்தனை ரீஜன்ஸ் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் லைவா இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் இங்க பாத்துக்கலாம். ஓகே, ஓவராலா ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் கேட்கறான், என்னோட அக்கௌண்ட்ல எத்தனை மிஷின்ஸ்ங்க இப்ப லைவா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு ரீஜன்லயும் போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்களா? மும்பைக்கு போயிட்டு மும்பைல எவ்வளவு ஈஸி மிஷின் ஓடிட்டு இருக்கு, பிராங்க்ஃபர்ட்ல எவ்வளவு ஓடிட்டு இருக்கு அப்படிலாம் பார்க்க முடியாதுல்ல, டைம் எடுத்துக்கும் இல்லையா? அதுக்குதான் அமேசான் ஈஸி டு குளோபல் வியூ கொடுத்து நீ குளோபலா எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்க ரிசல்ட்டை இங்க இருந்தே மானிட்டர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இப்போதைக்கு எனக்கு 2 இன்ஸ்டன்ஸ் 2 ரீஜன்ஸ் ஓடிட்டு இருக்கு, இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே அங்கங்க ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்படியே நீங்க டிராப் டவுன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரீஜியன்ஸா நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டன்ஸ் எதுவுமே ரன் ஆகல. எங்க இருக்குன்னா பிராங்க்ஃபர்ட்ல ஒண்ணு வச்சிருக்கேன், EU நார்த்ல ஒண்ணு வச்சிருக்கேன், யூரோப்ல ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த 2 மிஷின் தான் நான் வச்சிருக்கேன். இன்கேஸ் எனக்கு எல்லாத்துலயும் ஒவ்வொரு மிஷின் இருந்ததுன்னா அப்ப நான் ஃப்ரீ டயரை ரீச் பண்ணி தானே போயிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் நீங்க லாகின் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு ரீஜன்ல ஒர்க் பண்ணுவீங்க, லாக் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் வரும்போது உங்களுக்கு அதே ரீஜன்ல இருக்குன்னு சொல்ல முடியாது, வேற ரீஜன்ல லேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அங்கேயும் கிரியேட் பண்ணுவீங்க. திரும்ப லாகின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷா அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரீஜன்ஸ் மாறதுலாம் வாய்ப்பு இருக்கு. பை டிஃபால்ட்டா நார்த்தன் ரீஜன்ல தான் லேண்ட் ஆகும். நீங்க அங்க ரீஜனை மாறி ஒர்க் பண்ணிட்டீங்க, ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண மறந்து டெலிட் பண்ண மறந்துட்டீங்கன்னா ஒரு முறை இந்த குளோபல் வியூல வந்து எங்கெல்லாம் மிஷின்ஸ் ஓடிட்டு இருக்கிறத பாத்துக்கோங்க. நம்மளோட கான்செப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டயர்ல மிஷின்ஸ் ரன் ஆகக்கூடாது, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடும். அதுக்குன்னு போயிட்டு இந்த VPC எல்லாம் ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா AWS யூஸ் பண்ண முடியாது. அது ஏன்றத நான் இந்த VPC என்ற ஒரு கிளாஸ் எடுக்கும் போது சொல்றேன். ஓகே, பட் ஸ்டில் இப்ப நீங்க பார்க்க வேண்டியது இந்த இன்ஸ்டன்சஸ் எந்த ரீஜன்லயுமே கிளாஸ் முடியும் போது நீங்க பிராக்டிஸ் பண்ணி முடியும் போது எல்லாமே ஜீரோவா இருக்கும். புரியுதா? இந்த குளோபல் சர்ச் தான் நாங்க என்ன பண்ணுவோம்னா ரிப்போர்ட் ஜெனரேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். மொத்தமா ஒரு ரீஜன்ல எவ்வளவு மிஷின்ஸ் ஓடிட்டு இருக்கு, AWS அக்கௌண்ட்ல மொத்தமா எவ்வளவு சர்வர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கான்றத நாங்க ரிப்போர்ட் ஜெனரேஷனுக்காக என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்பெசிபிக் ரீஜனா நாங்க எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இது ஓகேவா?
இதுதான் குளோபல் சர்ச். ஓகே, அந்த டிஃபால்ட் நெட்வொர்க் கை வைக்கவே கூடாது. அதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க புதுசா தான் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணணும். அதை ரீஸ்டோர்லாம் பண்ண முடியும். ஓகே, சோ அடுத்தது ஈவென்ட்ஸ்னா என்ன? வாட் இஸ் ஈவென்ட்ஸ்? டெக்னிக்கலா பேசாம ஒரு ஈவெண்ட் நடக்குதுங்க அப்படின்னு சொன்னா அந்த ஈவெண்ட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும்? நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்குமா? அப்ப இந்த ஈவெண்ட்ஸ்ன்றது உங்களோட AWS EC2 மிஷின்ஸ்குள்ள நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கிளிக் ஆன் ஈவெண்ட்ஸ். ஓகே, சோ இந்த மிஷின்லாம் தெரியல, இன்ஸ்டன்ஸ் டைப், லான்ச் டெம்ப்ளேட்ன்றதை நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் ஆட்டோ ஸ்கேலிங் ஒரு கிளாஸ் இருக்கும் அப்ப எடுக்கிறேன். அப்பதான் எடுத்தா அது புரியும். இப்போ டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் விட பர்ச்சேசிங் மாடல் ஒன்று இருக்கு. பர்ச்சேசிங் மாடல் சேவிங் பிளான்ஸ் சொல்லுவாங்க. இது தெரியுமா? சேவிங் பிளான்ஸ் which means on demand, reserved, spot, dedicated instance, dedicated host. என்கிட்ட EC2 லாஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்க அதை பத்தி பேசணும்னா பேசிட்டேன். ஓகே, நீங்க அட்டென்ட் பண்ணல, இப்பதான் அட்டென்ட் பண்றீங்க EC2 அட்வான்ஸ். அதான் இங்க 2 பேட்ச் இருக்காங்க. ஒரு சிலர் அட்டென்ட் பண்ணிருக்காங்க, ஒரு சிலர் அட்டென்ட் பண்ணல. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் அது. ஓகே, சோ நம்ம AWSல ஒரு மிஷின் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த பர்பஸ்ல வாங்குறோம்னா இந்த 5ல ஏதோ ஒரு பர்பஸ்ல தான் வாங்கிட்டு இருக்கோம். ஆன் டிமாண்ட் அப்படின்னா எனக்கு உடனே ஒரு சர்வர் வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப நமக்கு உடனே கொடுக்குறான் பாத்தீங்களா? பை டிஃபால்ட்டா AWS மட்டும் கிடையாது, எல்லா கிளவுட் ப்ரொவைடருமே அவன் கொடுக்குற ஒரு டேர்ம் வந்து ஆன் டிமாண்ட். நீங்க எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா ரிசோர்ஸ் எடுக்கலாம், எப்ப வேணா யூஸ் பண்ணலாம், தேவைப்பட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் டெலீட் பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ். ரிசர்வ்ட் அப்படின்றது இஷ்டத்துக்குலாம் போக முடியாது. நான் எடுத்து ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் 1 இயர் டேர்ம் ஆர் 3 இயர் டேர்ம் அந்த டிவைஸை நான் கண்டிப்பா யூஸ் பண்ணியே தீர்வேன். அப்படி யூஸ் பண்ணும் பட்சத்தில் அமேசான் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆன் டிமாண்ட் என்னன்னா நீங்க எடுத்து யூஸ் பண்றீங்க, ஒரு 3 வீக்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணாம் டெலிட் பண்ணிட்டு போயிடலாம். 3 வீக்ஸ்க்கு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அந்த 3 வீக்ஸ்ல நீங்க எவ்வளவு மணி நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணா போதும். ஆனா ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ் நீங்க 1 இயர்க்கு எடுத்திருப்பீங்க, 3 வீக்ஸ் நீங்க டெர்மினேட் பண்ணீங்க அப்படின்னா அவன் நீங்க 1 இயர் எடுப்பீங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிருப்பான், டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருப்பான். ஆனா நீங்க 3 வீக்ஸ் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிட்டீங்கன்னா கேன்சலேஷன் சார்ஜஸும் அதுல இருக்கும். அந்த மிஷினுக்கு சொல்றோம். எவ்வளவு காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்ற பாருங்களேன். நீங்க ஆன் டிமாண்ட்ல வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்குறீங்க வச்சுக்கிறாங்க. அதே ரிசர்வ்டுக்கு போகும்போது 7 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட், 70% ஆஃப் டிஸ்கவுண்ட் அப்ளிகபிள். அப்போ அவன் ரிசோர்ஸ் கொடுக்குற காஸ்டே நான் 30 to 35% சம்திங் தான் வரும், பேஸ்ட் அப் அந்த ரீஜியன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, அப்போ ரிசர்வ்டுன்றது பிளான்டா ஒரு ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் 1 இயர் 3 இயர் டேர்ம் அமேசான்ல தான் ரன் ஆகுது அப்படின்னா நீங்க ரிசர்வ்டு மாடல் ஆஃப் இன்ஸ்டன்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, அடுத்தது ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்லாம் நீங்க ஆப்ஷன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ஆப்ஷன்ஸ், IPL ஆப்ஷன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெட்டிங்மா, ஏலத்துக்கு எடுப்பாங்களே. ஓகே, அதெல்லாம்னா உங்களுக்கு AWSல இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாமே நான் பெட் பண்ணி எடுக்கணும். அது ஒரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. ஏதாவது ஒரு கம்பெனிக்கார என்ன பண்றான்னா ஒரு 1000 மிஷின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த 10,000 மிஷின்ஸ் 1000 மிஷின்ஸ் அவனுக்கு வேணான்னு சொல்லிட்டு உடனே டெலீட் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்க, எனக்கு இன்னைக்கு தேவைக்கு ஒரு 1000 மிஷின் வேணும் AWS கிட்ட இருந்து. நான் 1000 மிஷின் ஆன் டிமாண்ட்ல எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 நாள் யூஸ் பண்ணிட்டு டெர்மினேட் பண்ணி விட்டுறேன் 1000 இன்ஸ்டன்ஸையும். இப்போ AWSக்கு அந்த 1000 இன்ஸ்டன்ஸ் சும்மா தானே இருக்கும், அது டக்குன்னு அவன் தலைலட்சம் கட்டியே ஆகணும் இல்லை? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் எல்லாமே ஆப்ஷன்ஸ்ல விட்டுருவாங்க, ஏலத்துக்கு விட்டுருவாங்க. அப்ப ஏலத்துக்கு விடுக்கும் போது அதெல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் பழைய மிஷின்ஸ் வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிஷின்ஸோட காஸ்ட்டை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. ஆனா ஏலத்துக்கு நீங்க விடும்போது உன்னை விட அதிகமா வேணா பெட் பண்ணிட்டான் அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்துருவோம். இப்ப நான் அந்த மிஷினை 10 ரூபாய்க்கு அமேசான், நான் தான் அமேசான், நான் 10 ரூபாய்க்கு ஏலத்துக்கு விடுறேன் அப்படின்னா ஒரு பர்சன் 1 வந்து என்ன பண்றாருன்னா 11 ரூபாய்க்கு கிளைம் பண்ணி எடுத்துக்கிறாரு, எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் என்கிட்ட இன்னொன்று இருந்ததுன்னா நான் அவருக்கு இன்னொருத்தர் கொடுப்பேன். ஆனா என்கிட்ட இல்லாத பட்சத்துல அவரை விட இவர் அதிகமா கிளைம் பண்ணாரு, 13 ரூபா கிளைம் பண்றாரு அப்படின்னா இவருக்கு ஒரு நோட்டிபிகேஷன் போட்டு உன்னை விட இந்த இன்ஸ்டன்ஸ் இன்னொருத்தர் நல்லா கிளைம் பண்ணிருக்கான், நீ தேவைப்பட்டா இந்த கிளைம்லயே கண்டினியூ பண்ண பாரு, இல்லன்னா இந்த இன்ஸ்டன்ஸை இன்னும் இவ்வளவு மணி நேரத்துல உங்ககிட்ட நான் டெர்மினேட் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருவேன். அதுதான் ஆப்ஷன்ல எடுக்கிறது, அதுதான் உங்களோட ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ். புரியுதா? ஆன் டிமாண்ட்ன்றது உடனே இன்ஸ்டன்ஸை எடுத்து யூஸ் பண்றது, ரிசர்வ்ன்றது 1 இயர் டேர்ம் ஆர் 3 இயர் டேர்ம்ல யூஸ் பண்றது, ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்ன்றது ஆப்ஷன்ஸ்ல எடுக்கிற பெட் பண்ணி எடுக்கிற இன்ஸ்டன்ஸ். ஆனா இந்த இன்ஸ்டன்ஸ்ல பெரிய டிராபேக் என்னன்னா ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ப்ரொடக்ஷனான்றது இப்ப லைவா ஒரு அப்ளிகேஷன் மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பாட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதிகமா பெட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா டெர்மினேட் பண்ணிடுவோம் இல்லையா? அது எதுக்கு யூஸ் பண்ணனா ஒரு R&D பர்பஸ். R&D என்ன, ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்,
அது நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க ஆன் டிமாண்ட்லயும் ரிசர்வ்லயும் போக முடியாது. ஆன் டிமாண்ட்ல போகும்போது 10 ரூபா, ரிசர்வ்ல போனா கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஆனா என்னோட தேவை என்னன்னா ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணணும், ஒரு 3 நாளைக்கு யூஸ் பண்ணணும். அப்போ அவன் ரிசர்வ்டு இதெல்லாம் ஸ்பாட்ல கொடுக்கும் போது காசும் கம்மி, டியூரேஷனும் நமக்கு கம்மி. ஓகே, ஸோ அடுத்தது டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ் அண்ட் டெடிகேட்டட் ஹோஸ்ட். டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ்ன்றது இப்போ நம்ம AWS என்ன சொல்லியிருக்கேன், எல்லாமே ரிச்சுவல் மிஷின்ஸா தான் கொடுக்கலாம். ஓகே, ஒரு ரேக்ல ஒரு மிஷின் போட்டு அந்த மிஷின்ல உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு VMware கொடுக்க போறோம். அதாவது ஒன் ஆஃப் த போர்ஷனா கொடுத்துரும். அதுவே நீங்க டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ்னு போயிட்டீங்கன்னா அந்த கம்ப்ளீட் VMware உங்களுக்காக கொடுத்துருவோம். டெடிகேட்டட் ஹோஸ்ட்னா கம்ப்ளீட் ரேக்கே தான் உங்களுக்கு. ஓகே, அந்த கம்ப்ளீட் ரேக்ல காமிச்சிருக்கேன், அந்த ரேக்ல இருக்கிற கம்ப்ளீட் டிவைசஸ் உங்களுக்காக வந்து அதுக்குன்னு தனியாக இன்டர்னலா ஒரு டெக்னீஷியனை போட்டு அந்த ரேக்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் உங்களோட டெடிகேட்டட் ஹோஸ்ட். இதெல்லாம் பயங்கர காஸ்ட். அப்ப யூஸ்ஃபுல்லா எந்த மாடல் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பப்ளிக் ஆன் டிமாண்டா எடுப்பாங்க, அதிகபட்சம் ரிசர்வ் எடுத்துப்பாங்க. R&D பர்பஸ்க்கா இருந்ததுன்னா ஸ்பாட் எடுத்துப்பாங்க. இந்த டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸும் டெடிகேட்டட் ஹோஸ்டும் வந்து கொஞ்சம் ரேர் தான். ரொம்ப பெரிய கிளைண்ட், ரொம்ப செக்யூரான கிளைண்ட், அதிகமா காசு அவனுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இருக்கு அப்படின்னா அவன்லாம் இந்த டெடிகேட்டட் ஹோஸ்ட், டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் 70 to 80% ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் கிளைண்ட்ஸ் எதை ப்ரிஃபர் பண்ணுவோம்னா ஆன் டிமாண்ட், ரிசர்வ், இந்த 2 மாடல் தான். ஸோ உங்க ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன பிளான் வழியா மிஷின்ஸை வாங்குறீங்க, என்ன பர்ச்சேசிங் மாடல் வழியா வாங்குறீங்க, என்ன சேவிங் பிளான்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் இதுதான். இது எல்லாருக்கும் கிளியரா? இப்ப நான் பேசுனது எல்லாமே இன் ஜென்ரலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, அந்த ரீஜன் ஆகட்டும், அவைலபிலிட்டி ஜோன் ஆகட்டும், லோக்கல் ஜோன், வேவ்லென்த் ஜோன், அவுட் போஸ்ட், அண்ட் ஃபாலோட் பை பிளேஸ்மெண்ட் குரூப், அது ஃபாலோட் பை இப்போ சேவிங் பிளான்ஸ். இது எல்லாமே நான் தியரிட்டிக்கலா சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? அதனால அப்படியே இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறாதீங்க. இதுதான் உங்களோட பேக் போன் இன்ஃபர்மேஷன் அபவுட் AWS. ஓகே, இது எல்லாருக்கும் கிளியரா? ஆன்லைன் சூப்பர். அடுத்தது மூர்த்திக் சேஸ் கிளியர். Yes. குட். வாட் அபவுட் அதர்ஸ்? Yes. Yes, sir. கூல். ஓகே, ஸோ இந்த மாதிரி மாடல் எல்லா கிளவுட் ப்ரொவைடர்ஸும் கொடுக்குறாங்க, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா பேரு தான் வேற. ஓகே, பேரு தான் வேற. அவன் இந்த மாதிரி சொல்ல மாட்டான், அவன் வேற ஒரு நேம்ல சொல்லுவான். அப்போ நீங்க அந்த கிளவுட் ப்ரொவைடர் எடுத்து லேர்ன் பண்ணும்போது இதே கான்செப்ட் தாங்க இருக்கும். அந்த தோசை மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவு ஒண்ணுதான், அந்த மாவு மேல போடுற டாப்பிங்ஸ் தான் வேற வேற வேற. ஓகே, ஸோ அமேசான் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருக்கான். அதே அஜூர்க்குள்ள போயிட்டீங்கன்னா அவன் வேற மாதிரி போடுவான். ஆனா கான்செப்ட் இதுதான். ஓகே, ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த கிளவுட் ப்ரொவைடர் வேணாலும் சீக்கிரமா அடாப்ட் பண்ணிக்கலாம். இப்போ கூட ஒன்றும் இல்லை, என்கிட்ட படிச்ச சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்மார்ட்டா பிரில்லியண்டா இருக்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா AWS என்கிட்ட படிப்பானுங்க, அஜூரை சைட்ல லாகின் பண்ணி வச்சுப்பானுங்க. வச்சுக்கிட்டு AWSல EC2 மிஷின் கிரியேட் பண்றோமா, நான் தான் சொல்லியிருக்கேன் AWSல EC2 மிஷின்னா அஜூர்ல வந்து VM சொல்லுவாங்க. அப்போ அஜூர்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, டவுன் த லைன்ல ஒரு மாசம் கோர்ஸ் முடியும் போது AWSல அவனுக்கு 100% நாலேஜ் கொடுத்துருப்பானா, அவன் மீன்மேல் என்ன பண்ணுவானா அஜூர்ல ஒரு 30 to 40% நாலேஜ் அவனே கற்றுப்பான். அப்போ ரெஸ்யூம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் பண்ணும்போது AWS இவ்வளவு தெரியும், அஜூர்ல இவ்வளவு தெரியும்னு சொல்லிட்டு ரெஸ்யூம் 2ஆ காட்டுவாங்க. மல்டி கிளவுட் எனக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். ஓகே, பட் அந்த மாதிரி நீங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த 10ல ஒரு ஆளா நீங்க தனியா தெரிவிங்க. அதுதான் லாஜிக். ஓகேவா? ஸோ அடுத்த முக்கியமான கான்செப்ட், நான் அந்த எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் அந்த EC2 அட்வான்ஸ்ல. இதுக்கப்புறம் போன செஷன் அட்டன் பண்ணவங்களா இருப்பீங்க இல்லையா, அது உங்களுக்கு ரீகால் மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் செஷன். ஓகே, புதுசா அட்டன் பண்றவங்க அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த EBS வால்யூம்னா என்ன. ஓகே, ஸோ EBS வால்யூம்னா என்ன, அப்புறம் ஸ்னாப்ஷாட்னா என்ன, AMIன்னு ஒன்று இருக்கு, நான் நோட் பேட்ல ஒன்னா போட்டுட்டேன். ஸ்னாப்ஷாட், AMI. ஓகே, வேற என்ன பார்த்தோம் இன்னைக்கு? வால்யூம்ஸ். வால்யூம்ஸை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராவா வால்யூம்ஸ் ஆட் பண்றது. ஓகே, அதான் விச் மீன்ஸ் இன்க்ரீஸ் பண்றது. டிக்ரீஸ் பண்ணதுன்னா டாஸ்க் கொடுத்த பண்ணீங்களா? பண்ணல. ஸோ இன்க்ரீசிங் வால்யூம், வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, வால்யூம் மைக்ரேட் பண்றது. கரெக்டா? வால்யூம் மைக்ரேஷன், அப்புறம் AMI மைக்ரேஷன், இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வால்யூம்னா என்ன? வால்யூம்னா என்ன? ஸ்டோரேஜ். அது எங்க கிரியேட் பண்ணுவோம்? இந்த EC2 மிஷின் கிரியேட் பண்ணும் போது அந்த வால்யூம் கிரியேட் பண்ணுவோம். கரெக்டா? இங்க பாருங்க, லெட் மீ சேஞ்ச் மை ரீஜன். நான் யூஸ்வலா எங்க இருந்தேன் பாத்தீங்களா, பிராங்க்ஃபர்ட்ல இருந்தேன். கரெக்டா? நான் குளோபல் வியூ போய் பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் எங்க போயிடுச்சு,
நார்த்தன் வெர்ஜினியா போயிடுச்சு. அப்ப நீங்க ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஏதாவது செக் பண்ணிட்டு வரும்போது டக்குனு ரீஜன் மாறிடுச்சுன்னா அந்த இடத்துல நீங்க delete பண்ணாம விட்டுட்டீங்கன்னா பேக் எண்ட்ல உங்களுக்கு காஸ்ட் வந்து ஆரம்பிச்சு. அதனால எந்த ரீஜன்ல ஒர்க் பண்றீங்கன்றத அப்பப்போ ஒரு கண்ணு வச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களோட பில்டிங் டேஷ்போர்ட்லயும் ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, AWS பில்டிங் டேஷ்போர்ட்லயும் அப்பப்போ நீங்க என்ன பண்ணணும், பில் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க யூஸ் பண்ணிட்டு உடனே போய் பாத்தீங்கன்னா பில் ஜென்ரேட் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ பில் எவ்வளவு இருந்தா பே பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, 100 ரூபா 150 ரூபா வந்தா பே பண்றது. ஓகே, நீங்க ஒர்க் பண்ற காம்போனன்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் காஸ்ட் வராது. இப்போ இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறல்ல, AMI, ஸ்னாப்ஷாட், வால்யூம்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ டயரை தாண்டி ஒரு சில விஷயத்தை கத்துக்க போறோம். இப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்பலாம் வராது, 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா தான் வரும். அதிகபட்சம் ஒரு 100 ரூபா 150 ரூபா வரும். நீங்க அதை எஸ்கேப் பண்ணாம பே பண்ணிடுங்க. ஓகே, பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இதே அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா புதுசா ஒரு இமெயில் அட்ரஸ், புதுசா ஒரு கார்டு வச்சு புது அக்கௌண்ட் நீங்க சைன் அப் பண்ணுறோம். ஓகே, ஸோ எங்க பில்லிங்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பில் பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இங்க இருக்கு, நீங்க பே பண்ணிக்கலாம். இதை நீங்க நேவிகேட் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி ஆப்ஷன் தான். பேமெண்ட்லாம் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஓகே, ஸோ எந்த மந்த்துக்கு நீங்க பேமெண்ட் பண்ணணும், ஜூன் மந்த்துக்கு எனக்கு எவ்வளவு பெண்டிங் வந்திருக்கு, அதை இங்க பாத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நான் உங்களுக்கு இன்னொரு காட்டணும்னு நினைச்சேன். சப்போர்ட், காண்டாக்ட் AWS ஃபார் டெக்னிக்கல் அண்ட் அக்கௌண்ட் சப்போர்ட். தெரியாம இந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணிட்டேன், 2000 ரூபா 3000 ரூபா பில் வந்துருச்சு, நான் கட்டியே ஆகணுமா அப்படின்னு யாராச்சும் கிட்ட கேட்பீங்கல்ல. என்கிட்ட கேட்டா நான் கொடுக்க மாட்டேன், அமேசான் கிட்டே போய் கேளுங்க. அமேசான் சப்போர்ட் சென்டர் கிட்ட போயிட்டு டிக்கெட் ரைஸ்